டிரான்ஸ்பரன்சி இல்ல தமிழக முதல்வர் காதுக்கே போக மாட்டேங்குதுன்றேன். நீங்களே சொல்றீங்க ரீல்ஸ் ஆச்சு எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடுறாங்க ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்காங்கன்னு. உடனே மறுபடியும் நீங்களே ரீல்ஸ் ஆச்சு தான் டிரான்ஸ்பரன்சிலாம் சொல்ல மேடம். ரீல்ஸ் கடை ரீல்ஸ் தான் அது நடிக்கிறாங்க அவ்வளவுதான். Best Money Gold Jewelry Grand Royal Tours presents Behind Woods Face of the Digital Debate Show. Powered by Raj Mahal Silks, Madurai. விஜய் அவர்களுடைய ஆட்சி அமைக்கிறதுக்கு பக்கபலமா இருக்கக்கூடிய விசிகா, இடதுசாரிகள் மற்றும் IUML இதெல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அவர் மதசார்பற்ற கட்சிகளோடு தான் கூட்டணி வச்சு அவருடைய ஆட்சியை லீட் பண்ணி போயிட்டு இருக்காரு. அவருடைய ஆட்சிகளை தொடர்ந்து பார்க்கும் பொழுது சமூக நீதி அரசியலினுடைய தொடர்ச்சியா விஜய் அவர்களும் அவருடைய ஆட்சியை லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காருன்னு எடுத்துக்கலாமா? தொடர்ந்து அரசு அதிகாரிகள் பணியை ராஜினாமா செய்கிறாங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இது டிரான்ஸ்பரன்சின்னு எந்த வகையிலும் சொல்ல முடியாது. மக்களுக்கான அரசு, மக்களுக்கான தலைவர்கள், மக்களுக்கான அதிகாரிகள் நேரடியாக சந்திக்கணும். இதை சந்திக்க கூட ஒரு அதிகாரியா, தலைமைச் செயலகத்தில் இருக்கிற அதிகாரி கூட சந்திக்க முடியல அப்படின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் துறை ரீதியான IAS அதிகாரிகள் கூட முதல்வரை சந்திக்க முடியல, தலைமைச் செயலாளரை தான் சந்திக்க முடியுதுன்ற ஒரு குற்றச்சாட்டு இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கு. இது டிரான்ஸ்பரன்சி அரசாங்கமே கிடையாது. அதே போல் கடந்த கரூருடைய துக்க நிகழ்வில் சென்ற முதல்வர் அவர்கள் சொல்கிறாரு, நாங்கள் டாக் லெஸ் ஒர்க் மோர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த தாவேக்கா ஆட்சி எப்படி இருக்குன்னு சொன்னால் டாக் லெஸ் ரீல்ஸ் மோர்ன்ற மாதிரி தான் இருக்குது. வெறும் ரீல்ஸுடைய அரசாங்கமாக தான் இதை நடத்திட்டு இருக்கிறாங்க. ரீல்ஸ் போடுறதுக்கு ஒரு 10 கண்டென்ட் ஒரு நிகழ்ச்சி நடத்தினா என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த அரசு எந்த அளவுக்கு, அதாவது சொல்கிறாங்க நாங்கள் லஞ்சத்தை ஒழிக்கிறோம், ஊழலை ஒழிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த அரசாங்கத்தால் கடந்த மாதம் மூடப்பட்ட 67 கல்குவாரிகள் சுரங்கங்களில் மதுரையில் ஒரு சுரங்கத்தை மூடுறேன்னு சொல்லி மூடிட்டு அந்த சுரங்கத்துடைய ஓனரை என்ன பண்ணுறாரு, தாவேக்கால இணைகிறார். தாவேக்கால இணைஞ்சிட்ட அப்புறம் இப்போ வரைக்கும் அந்த சுரங்கம் நடந்துகிட்டு இருக்கு. இதை அந்த அரசும் தட்டி, மதுரையில் இருக்கிற சுரங்கம் தாவேக்காவோட இதை நடத்திட்டு இப்போ ஒரு தாவேக்கால இணைஞ்சிருக்கார். சொந்தமான RS முருகன் தாவேக்காவோட அவருக்கு நிறைய கல்குவாரி இருக்கு. அவரோட ஒரு நண்பர், அவரோட குவாரி இது மதுரையில். முதல்வர் என்ன பண்ணுறாரு, முதல்வர் யாரை சந்திக்கிறாரு, என்ன நிகழ்ச்சி நடக்குதுன்றது ரொம்ப தாமதமாகுது. நியமனங்களும் ரொம்ப தாமதமாகுது. இது எந்த வகையிலும் இதில் டிரான்ஸ்பரன்சிலாம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஊழல்கள் தொடர்ந்து டிரான்ஸ்பரன்சியே கிடையாது. அந்த அரசாங்கம் கெப்பாசிட்டி இல்லாத அரசாங்கமாக இருக்குது. வேணும்னா ஆதாரம் கூட தரேன். ஆக்ஷன் எடுக்குது. நீங்க என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க? நீங்க என்ன சொல்லி ஆட்சி வந்தீங்க? ஆட்சிக்கு என்ன சொல்லி வந்தீங்க? நாங்க ஊழல் தப்பு, பொதுமக்கள் தப்பு செஞ்சா ஆக்ஷன் எடுக்கலாங்க. தாவேக்காரங்களே ஆக்ஷன் தப்பு செஞ்சா எப்படி அதை செய்ய மாட்டாங்க? அதே தானங்க அப்ப திமுக சொன்னாங்க. தப்பு செஞ்சா எல்லா ஆட்சியும் அரசாங்கம் எடுத்தாங்க. இவங்க பார்ட்டி ஃபண்ட்ன்றத மாதிரி இப்ப பார்ட்னர் ஃபண்டா மாறி இருக்காங்க. அவ்வளவுதான். இல்ல ஆனா கேக்குறாங்க எல்லாத்தையும் ஆக்ஷன் எடுக்கறோம் அப்படினு சொல்றது மட்டும் போதுமா? மேம் ஆக்ஷன் எடுத்துட்டு தான இருக்காங்க. இங்க இல்ல இவங்க தான் தூய சக்தின்றாங்களே. நாங்க தூய சக்தி எப்படி தப்பு செய்யும்? ஆக்ஷன் எடுக்கறவரை தாண்டி இப்படிப்பட்ட தூய சக்தி எப்படி தப்பு செய்யும்? சேர்த்துக்கிறீங்கன்னு கேள்வி வருது இல்ல. அதாவது எல்லா நீ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் எங்க கட்சியில சேர்ந்துட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி நம்மளால சேர்த்துக்க முடியாது. ஆல்ரெடி ஆலந்தூர்ல ஒரு பாலியல் குற்றவாளி பகுதி செயலாளர் அவர் சிறைக்கு போயிட்டு வந்துட்டு அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் சரத் அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியில அவர் பங்கேற்கிறாரு. இது என்ன ஆக்ஷன் இவங்க எடுத்தாங்க? இது என்ன நடவடிக்கை? எல்லா சேனல்லையும் ஒளிபரப்பாச்சு. அவர் பேர் வேம்புலி. கூடவே அந்த ஆனந்தூர் MLA கூடவே எப்படி இது ஆக்ஷன்? இது எப்படி இது ஆக்ஷன் ஆகும்? தமிழக முதல்வர் அவரோட காதுக்கு இந்த விஷயம் போச்சுனா இமிடியேட்டா ஆக்ஷன் எல்லா சேனல்லையும் ஓடிட்டு இருக்கு. எல்லா சேனல்லையும் இல்ல தமிழக முதல்வர் காதுக்கே போக மாட்டேங்குதுன்றேன். நீங்களே சொல்றீங்க ரீல்ஸ் ஆச்சு எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடுறாங்க ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்காங்கன்னு. உடனே மறுபடியும் நீங்களே ரீல்ஸ் ஆச்சு தான் டிரான்ஸ்பரன்சிலாம் சொல்ல மேடம். ரீல்ஸ் கடை ரீல்ஸ் தான் அது நடிக்கிறாங்க அவ்வளவுதான். டிரான்ஸ்பரன்சிலாம் இல்ல. டிரான்ஸ்பரன்சி இல்ல தான் சொல்றேன். இவங்க எங்க நடிச்சு 5 வருஷத்துல நாங்க பண்ண மாட்டோம் தான் மேடம் நீங்க சொல்றீங்க. திரும்ப அதே நீங்க பண்றது எதுக்கு? அப்ப நீங்க பண்ணல ஒத்துக்கிறீங்க. நாங்க பண்ணலையே. அவ்வளவுதான் முடிஞ்சு. நாங்க ரீல்ஸ் பண்ணல, ரியல் ஆட்சி நடத்தணும். நாங்க அத தான் சொல்றோம். இவர் தாவேக்காவுடைய ஆட்சியில டிரான்ஸ்பரன்சியே கிடையாது. ஊழல் நிறைந்தவர்களை தான் அவங்க உள்ள சேர்த்துக்கறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. எப்படி பார்க்கறாங்க, எப்படி பேசுறாங்கன்னா அதான் வாய்க்கு வந்ததுக்கெல்லாம் எதையோ ஒன்று சொல்லுவோம் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போய் சொல்கிறது பழக்கமாக வச்சுருக்காங்க. ஓகே. ரெண்டாவது, இதுக்கு நாள் முன்னாடி வரைக்கும், இந்த 60 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாடு எப்படி இருந்தது?
அப்படி சிங்கப்பூர் மாதிரி இருந்தது. இது வந்து யூஎஸ் யூரோப்பில் நடுவில் இருந்தது, ஃப்ரான்ஸுக்கும் ஃபின்லாண்டுக்கும் நடுவில் வச்சிருந்தோம். 6 மாசம் முன்னாடி இது சிங்கப்பூர் மாதிரி முன்னாடி அப்படி இருந்தது. தாவேகா வந்த உடனே அமெரிக்கா மாதிரி பேசுற வரைக்கும் அமைதியா இருந்தேனா? இல்ல நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க. அமைதியா இருந்தேனா? வாய்க்கு வந்த மாதிரி பொய் சொல்றாங்க. பொய்யை கான்ஃபிடென்ட்டா எப்படி சார் சொல்றீங்க? பொய்யை கான்ஃபிடென்ட்டா பேசுறீங்க. எல்லாம் பொய்யா? எது பொய்யா? இல்ல பொய் எப்படி மேடம் ஆகும்? இல்ல விஜய் மாதிரியே பேசுறாரு அவரு. பொய் எப்படி கான்ஃபிடென்ட் ஆகும்? அண்ணன் வழியில் வருமா? நீங்க பேசுங்க, உண்மையை பேசுங்க. உண்மையை தான் பேசுறோம். என் கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லுங்க. பொய்யை கான்ஃபிடென்ட்டா என் பேசுறது கருத்துக்கு பொய் கிடையாது. என் கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லுங்க. எப்படி பொய் ஆகும்? நான் ஒரு கேள்வி நீங்க கேக்குறேன். என் கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லுங்க சார். பொய்யாதீங்க. பொய் கிடையாது. எல்லா சேனலையும் ஒளிபரப்பு பண்ணுச்சு, அதை பொய்ங்கிறாரு. இப்ப நீங்க அக்செப்ட் பண்ணுமா? அவருடைய கருத்துக்களை சொல்லட்டும். கருத்து அடுத்து சொல்லுங்க. பொய் கிடையாது. அக்செப்ட் பண்றது அப்ப செய்திகள்ல வந்தது அது பொய் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. என்ன உங்களுடைய பதில் என்னவா இருக்கு? 10 விஷயம் சொல்றாங்க. ஒன்னு ஓகே, நடுவுல இருக்கிற 8 மறுப்பு சொல்லுங்க. எல்லாமே பொய். நீங்க மறுப்பு சொல்லுங்க. எந்த விஷயம் பொய்? நீங்க மறுப்பு சொல்லுங்க சார். ஏய் உங்க பேசுறதுக்கு சொல்லுங்க. எது பொய்ன்னு சொல்லி சொல்லுங்க. இது பொய், இது பொய். செந்தில் பாலாஜி அவர்களை வந்து டிஎம்கே பீரியட்ல இவங்க தான் டிவிஎஸ்சி வழக்குல உள்ள வச்சேன்னு சொன்னாங்க. அது பொய், பச்சை பொய். ஏன்னு சொல்றேன், வழக்குல உள்ள வச்சு அவர் பதில் சொல்லுமா? செந்தில் பாலாஜி மேல டிவிஎஸ்சி வழக்கு இருக்குன்னு அவர் சொன்னாரு. திமுக வழக்கு போட்டுச்சுன்னு அவர் சொன்னமா? அவர் அப்படியே மாத்தி சொல்றாரு. செந்தில் பாலாஜி மேல வழக்கு போட்டது டிஎம்கே தான். இந்த பீரியட்ல இல்ல, முன்னாடி பீரியட்ல 2016க்கு முன்னாடி அப்ப வந்து இவங்க கேஸ் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லி டிஎம்கே வழக்கு போட்டாங்க. என்ன வழக்கு போட்டாங்க சொல்லுங்க? எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு பணம் வாங்கின வழக்கு வந்து ஃபைல் பண்றாங்க. இது ஸ்டாலின் அவர்கள் அவங்க வந்து 2016 எலெக்ஷன் அப்ப ரொம்ப தெளிவா கரூர்ல போயே பேசினாரு. இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, முன்னாள் அமைச்சர், அவர் ஊழல் பண்றது தான் அவருக்கு வேலை, அவரு கெட்ட கேடுக்கு முதலமைச்சர் ஆகணும்லாம் ஆசைப்பட்டாருன்னு செந்தில் பாலாஜியை சாடி பேசினாரா இல்லையான்னு கேட்டுக்கோங்க. ஓகே, அந்த டைம்ல டிஎம்கே கொடுத்த கேஸு தான் நடந்து வந்து இந்த பீரியட்ல அரெஸ்ட் ஆனாரு. இடி கேஸு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுங்கிறது மத்திய அரசாங்கத்துடைய பிரிவு, மத்திய அரசாங்கத்தோட நேர்பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பின் வழக்கில் தான் அவர் கைதானார். ஆனால் இவர் என்ன சொன்னார், எங்க பீரியட்ல தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ணோம்னு சொன்னார். கிடையாது, உள்ள இருந்தாருன்னு சொன்னாரு. அவரு சொன்னது செந்தில் பாலாஜி மேல டிவிஎஸ்சி வழக்கு இடி கேஸ்ல அவங்க உள்ள வச்சாங்க. வைக்கிற வரைக்கும் என்ன பண்ணாங்க, உள்ளே இருந்தாலும் அமைச்சரா தொடருவாருன்னு தொடர வச்சாங்க. சார், ஆனா நீங்க புரியுதா, நீங்க உங்ககிட்ட கேள்வி எழுப்பும் போதெல்லாம் முன்னாடி இப்படி இருந்துச்சு அதே தான் சுட்டி காட்டு பேசுங்களே தவிர தற்போது உள்ள கள நிலவரங்களை பேச மாட்டாங்க. தற்போது உள்ள கள நிலவரத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். அதே இது வந்து இவங்க சொன்ன ஒரு பொய் தான், நடுவுல சொருகி விட்ட ஒரு பொய் தான். அடுத்தது சைல்டு அபியூஸ் பத்தி பேசினாங்க. ஆமா, சைல்டு அபியூஸ் நடந்துட்டு தான் இருக்கு, ஆனா ஆக்ஷன்ஸ் எடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. கடந்த பீரியட்ல என்சிஆர்பி டேட்டா படி ஒரு வருஷத்துக்கு 10,000 போக்சோ வழக்குகள் வந்து நடந்திருக்கு. ஓகே, டிஎம்கே உடைய மினிஸ்டர் கீதா ஜீவன் நினைக்கிறேன், அவங்க சட்டசபையில் சொல்லும்போது நாங்கள் 104 கோடி ரூபாய் நஷ்ட ஈடாவே கொடுத்துருக்குறோம், 6,980 குழந்தைங்களுக்கு நஷ்ட ஈடாவே 104 கோடி கொடுத்துருக்குறோம் நாங்கள். அந்த கணக்குப்படி பார்த்தா கூட ஒரு மாதத்துக்கு 600 பாலியல் வன்புணர்வு கேஸ்கள் ஃபைல் ஆயிருக்கு. இன்னைக்கு அதில் 10% தான் நடக்கிறது தப்பு. ஆனால் குறைஞ்சிருக்கு, பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு.
கடந்த 5 ஆண்டை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த 60 நாட்கள்ல பெரிய அளவுல 10 மடங்கு இப்ப இவர் எந்த தரவு வச்சு பேசுறாரு மேடம்? இல்ல NCRB அவருடைய data வாய்ப்பு வச்சு ஒரு மாதம் 2 மாசத்துல ஒரு இந்த நிமிஷம் அரசு நீங்க வந்து மட்டும் இத்தனை நம்பர் பேருக்கு நாங்க கொடுங்க. நஷ்டஈடு கொடுக்கிறோம் நீங்க பேசுறாங்க. நம்பர் கொடுங்க. எந்த இது போய் நீங்க சொல்லுங்க, நம்பர் நான் இப்பவே சொல்லுங்க. இப்பவே சொல்லுங்க. நான் சொல்லுறேன். செந்தில் பாலாஜி மேல நாங்க வழக்கு போட்டோம்னு சொன்னாரு. போய் 2011-15 காலகட்டத்தில் அதிமுக போக்குவரத்துறை அமைச்சர் இருந்த போது வேலை வாங்கி தரேன்னு போட்ட வழக்கு. அந்த வழக்கை யார் தெரியுமா கொடுத்தா? எஸ் தேவசாயகம் சென்னை மத்திய குற்றப்பிரிவுல புகார் அளிச்சாங்க. தனது மகனுக்கு போக்குவரத்து கழகத்துல பேசும்போது ஏதாவது நான் தெளிவா சொல்றேன்னா டேட்டாவோட யாரு கேஸ கொடுத்தா யாரு போட்டாங்க இதுல திமுக நாங்க போட்டோம் எங்கேயாவது இருக்கா? பொய் அடிச்சு விட்டாரா? பொய் அடிச்சாரா இல்லையா? எதுவுமே ஏன்னா திமுக பத்தி எதுவுமே தெரியாது. விஜய் மாதிரி விஜய் மாதிரி பொய் பேசுவாரோ அதே பொய் தான் பேசிட்டு இருக்காரு. விஜய் மாதிரி விஜய் சட்டமன்றத்தில் என்ன சொன்னாரு? நான் பார்ட்டி பண்றேன் கேட்டேன் எழுந்து ஓடிச்சாங்கன்னு. பார்ட்டி பண்ற தைரியம் இருந்தா சொல்லுங்க. ஓடும்போது சொல்லிட்டு போனாரு. பேசினதுக்கு அப்புறம் உதயநிதி அவர்கள் எழுந்து பார்ட்டி ஃபண்ட் சொல்றீங்களா, எந்த பார்ட்டின்னு சொல்லுங்க, பேரை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு பேசின ஆதவர்ஷன் அவர்களும் ஓடும்போதே சொல்லிட்டு போனாரு. சொன்னது பிறகு தைரியம் இருந்தா எந்த பார்ட்டின்னு சொன்னாரா இல்லையா? சொல்லி முடிச்சிட்டு ராஜ்மோகன் அடுத்து வந்தாரு. அவர் என்ன சொன்னாரு? உங்களுக்கே குத்துதுன்ற பாணியில தான் சொன்னாரே தவிர உங்களை சொல்லலன்ற பாணியில Behind Woods in Face Off the Digital Debate Show. டைட்டில் ஸ்பான்சர் பழைய தங்கத்திற்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். கிராண்ட் ராயல் டூர்ஸ், உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர் பை ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. Best Money Gold Jewelry Grand Royal Tours presents Behind Woods Face of the Digital Debate Show. Powered by Raj Mahal Silks Madurai.